அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். கம கமனு இருக்கிற இடம் முழுக்க நறுமண புகை போட்டு அந்த நறுமணங்கள் சூழ்ந்த அந்த மனநிலையோட இந்த செய்தியை நான் பகிர்வு பண்ணுறேன். ரபியுல் அவல் நாள் 2. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபி அவர்கள் இந்த சமுதாயத்துல சீர்கேடுகளை மாற்றி சீர்திருத்துறதுக்காக என்னென்ன மெனக்கெடல்கள் செஞ்சாங்க, எதையெல்லாம் மாத்துனாங்க அப்படிங்கிற பட்டியல் எடுக்கும்போது முதலாவதாக வந்து நிற்கக்கூடியது அப்படிங்கிறது மது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தின முதலாவதான சீர்திருத்த விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது தெரிகிற மிக முக்கியமான விஷயம் மதுவை ஒழித்தது. குடும்பத்தோட மது குடிக்கிறவங்களா இருந்தாங்க. இப்ப நம்ம காஃபி டீ குடிக்கிற மாதிரி. அப்ப எல்லாரும் சேர்ந்து மது அப்படிங்கிறத புகழ்ந்தாங்க, கவிதை பாடுனாங்க, கேதரிங்ல பாடுனாங்க. அந்த மதுவை போற்றி புகழ்ந்து கொண்டு அதை உற்சாகமா வாழ்த்தி வரவேற்று எல்லாருமே மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை வீடு தோறும் சேர்த்து வச்சு சேமிச்சு வச்சு அந்த பழக்கம் அன்றைய காலகட்டத்துல முழுக்க இருந்தது. அது போதை ஏற்படுத்துச்சு, தள்ளாட வச்சுச்சு. அதை பற்றி கவலை யாருக்கும் எதுவுமே இல்லை. அப்போ இதனால நடந்த பிரச்சனைகளை எல்லாம் ரசூல்லா பார்த்தாங்க. இதனால என்ன பிரச்சனை நடக்குது? எப்போ ஒரு விஷயமே ஒரு தனி மனிதனுடைய பழக்கம் இன்னொரு மனிதனை பாதிக்காமல் இருக்கிற போது அவனையே அது தற்கொலை போல ஒன்றுக்கு அவனே கொஞ்சம் கொஞ்சமா கொல்லாம இருக்கும் பொழுது அதை பற்றி யாரும் சீர்திருத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம் அவனையும் பாதிச்சு அடுத்தவனையும் அழிக்கக்கூடிய விஷமாக மாறுதோ அப்போ அதை சீர்திருத்தக்கூடிய இடத்துக்கு அறிஞர்கள் வருவாங்க, புரட்சியாளர்கள் வருவாங்க, அதற்கான சட்டங்கள் வரும், கடுமையாக்கப்படும். இப்படி பலவேறு சீர்திருத்தங்களை வரலாற்றுல பல விஷயங்களுக்கு பார்த்துருக்குறோம். அதுல மிக முக்கியமானது மது. அந்த காலகட்டம் இப்படி இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான கொடுமைகள் நடக்குது இதனால அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை எப்படி தடுக்கிறது பெரிய கவலை கொள்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சமுதாயத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது, மக்கள் எல்லாம் தவறான பாதையில் போகிற போது அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அதை மாத்தணும்னு நினைச்சு அவங்களுக்கு நலவை நாடுவதற்கு ஒரு தலைமை வேண்டும். காலகாலமா நம்ம கடந்த 100 ஆண்டுகள்ல பார்க்கிற போது அப்படியான ஒரு தலைமையாக ஐயா காமராசர் அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேடின தேடல்ல அப்படியான தலைமைகள் எல்லாம் இருந்தார்களா அப்படிங்கிறது வெறும் கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த ஏக்கத்தோடு பார்க்கிற போது நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான தலைவராக இருந்தார்கள். உலகம் முழுமைக்குமான மனிதர்களுக்காக இரக்கப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள், அவர்களை சீர்திருத்துவதற்காக போராடினார்கள், தன்னையே இழந்தார்கள், இழக்க துணிந்தார்கள். அப்படி அவர்கள் துணிந்து தவமேற்று இறைவனிடம் மன்றாடி போராடி பெற்ற சட்டங்கள் தான் இந்த மது ஒழிப்பு சட்டங்கள். இன்றைக்கும் நம்ம ஊர்ல மது ஒழிப்பு துறைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த துறை என்ன செய்யும்னா, நான் தான் மதுவை விற்பேன், வேற எவனும் போய் திருட்டுத்தனமா விற்க கூடாது அப்படின்னு சொல்ற துறைக்கு பேரு மது ஒழிப்பு துறை. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள் மது ஒழிப்பு சட்டங்கள். அரசாங்கமே விற்கக்கூடிய உயர்தரமான மது, கலப்படம் இல்லாத மது, நாங்க தான் இதை விற்போம், வேற எவனும் போய் பிளாக்ல விற்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான உன்னதமான சட்டங்களோட இன்னைக்கு ஒரு த மாடல் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்துல தான் நம்ம எல்லாம் வாழ்றோம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அன்றைக்கு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது ஒழிப்பு சட்டங்களை கொண்டு வந்தாங்க. யாருக்கிட்ட இருந்து கொண்டு வந்தாங்கன்னா, நம்மை படைத்த இறைவனிடம் இருந்து பெற்று கொண்டு வந்து கொடுத்தார்கள். எப்படி இவ்வளவு ஒழுக்கம் மோசமான குடும்பத்தோடு குடிக்கிறதுங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு இருந்த நிலைமையை எப்படி மாத்துனாங்க. அந்த மது எந்த பாட்டில்ல வச்சிருந்தாங்களோ, எந்த குவளையில வச்சிருந்தாங்களோ, எதுல ஊத்தி வச்சிருந்தாங்களோ அதை கூட கழுவி சுத்தப்படுத்தி வேற ஏதாவது ஊறுகாய் போட்டு வைக்கலாம், வேற ஏதாவது கொட்டி வைக்கலாம்னு கூட பயன்படுத்தாம அந்த குவளைகளை கூட தூக்கி எறிந்தார்கள். அது நம்மளுக்கு எந்த ஞாபகத்தையும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி வெறுத்தாங்க. எப்படி இந்த மாதிரி இருந்த ஒரு சொசைட்டிய எப்படி அப்படி ஒரு உன்னதமான சமுதாயமாக மாத்துனாங்க, படிப்படியாக கொண்டு வந்தாங்க. முதல்ல குடிக்கக்கூடாது, யாருமே குடிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை எடுத்தோடனே கொண்டு வரல, படிப்படியாக கொண்டு வந்தாங்க. முதலாவதாக என்ன செஞ்சாங்கன்னா, பரப்புரை செஞ்சாங்க. இந்த மதுவில் என்னென்ன தீமைகள் எல்லாம் இருக்கு, நன்மைகளை விட தீமைகள் அதிகமா இருக்கு,
அப்படின்னு முதல்ல குர்ஆன் மூலமாக விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக, 2வது கட்டமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வழிபாட்டுக்கு தடை. யாரும் குடிச்சிட்டு போதையில தொழுகைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற தடையை கொண்டு வந்தாங்க. அப்போ பகல் நேரம் முழுக்க தொழுகணும், 5 வக்து தொழுகை இருக்குது, எனவே பகலில் மக்கள் குடிக்க மாட்டார்கள், தொழுகைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வர்றாங்க. கடைசியா இறுதி கட்டத்துல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல் என்று கூறி முற்றிலுமாக மது ஹராம், தடுக்கப்பட்டது அப்படின்னு பிரகடனம் செய்யப்பட்டது. அது பிறகு முற்றிலுமாக மது தடை செய்யப்பட்டது. இந்த 3 கட்டங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் கீழ்ப்படிந்தார்கள், இறைவனுக்கு அஞ்சிக் கொண்டு இருந்தார்கள். நம்ம மரணிக்க போறோம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு என்று நம்பினார்கள். சொர்க்கம் இருக்கு, மறுமை இருக்கு, நரகம் இருக்கு, நம்பினார்கள். அப்ப அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான், அதனால அல்லாஹ் தடுத்ததுக்கு நம்ம அஞ்சிக் கொள்ளணும் என்று பலவீனமானவர்களாக இருந்தாலும் கூட, மது என்ற மோசமான பழக்கம் இருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளத்தில் இறை அச்சம் இருந்தது. எனவே அவங்க அந்த இருட்டினை, மது என்கிற இருட்டினை இரையச்சம் என்ற வெளிச்சத்தை கொண்டு பாதுகாத்து கொண்டார்கள். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்ச கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வெற்றியாளராக, தன்னுடைய ஒவ்வொரு சட்ட திருத்தத்திலையும் வெற்றியாளராக முடிஞ்சது. மது அப்படிங்கிற போதையை ஒழித்து ஒரு சீர்திருத்தமான சமுதாயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கிடையில மக்கள் எவ்வளவு சந்தேகம் கேட்டிருக்கிறாங்க, எவ்வளவு கிளாரிஃபை ஆயிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே போதையை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே மதுதான் அப்படின்னு சொல்லி, அது என்ன பேர்ல இருந்தாலும் சரி, எது ஒண்ணு உனக்கு போதையை ஏற்படுத்துதோ, உன்னோட சிறு மூளையை கலங்கடிக்குதோ, அது அத்தனையுமே மது என்ற பட்டியல்ல தான் அடங்கும். அது தடை செய்யப்பட்ட பாவம், அது குற்றம் தான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க, கிளாரிஃபை பண்றாங்க. மக்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். இன்னைக்கு இயற்கையான கோதுமையிலிருந்து மது தயாரிக்கப்படுது, பார்லியிலிருந்து புளிக்க வச்சு நொதித்தல், திராட்சையிலிருந்து ரசம், மது ரசம், இப்படி பலவேறு உணவுப் பொருட்களை நொதிக்க வச்சு அந்தந்த ஃப்ளேவர்ல அது தயாரிக்கப்படுது. அந்த காலத்திலயும் இருந்திருக்கு. அப்ப எது எதெல்லாம் அப்படின்னு எடுக்கிற போது, எதெல்லாம் உனக்கு போதை தருதோ அது எல்லாமே ஹராம் தான், அதெல்லாம் இந்த பட்டியலுக்குள்ளதான் அடங்கும், அதுக்கான தண்டனையும் இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய நாட்டில் பார்லியிலிருந்து குடிப்பதற்காக ஒரு பானம் தயார் செய்யப்படுது, அதுக்கு பேர் அல் மிஸ்ர், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, அது அல் மிஸ்ரா இருந்தாலும் சரி, தேனிலிருந்து தயாரிக்கப்பட்ட அல் மித்ரா இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் அது போதையை ஏற்படுத்துகிறதோ அது ஹராம், அது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு மறுமையில நரகத்துல மது அருந்தியவர்களுக்கு தீனத்துல் கபால் என்ற பானத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பான் என்று சொல்லுகிறார்களே, அது என்ன பானம் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாதிகள் நரக நெருப்பில் வேகும் பொழுது, அவர்கள் அந்த நெருப்பில் எரியும் பொழுது, அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய காயத்தால், சிரங்குகளால் உடலில் ஏற்படக்கூடிய அந்த தீப்புண்கள் வழிந்து ஓடக்கூடிய சீல் சலங்கள் எல்லாம் அந்த நரகவாதியுடைய உடம்பிலிருந்து ஓடக்கூடிய வேர்வைகள், இது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து அதை கொடுப்பார்கள். எவனெல்லாம் இந்த உலகத்துல போதைக்கு அடிமையாக இருந்தானோ அவனுக்கெல்லாம் இதை குடிக்க கொடுப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க. 5 கூட்டத்தார்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். 1, தொடர்ந்து மது அருந்தக்கூடியவன், திருந்தாமல் தொடர்ந்து மது அருந்தும் பழக்கமுடையவன். 2வது சூனியத்தில் ஈடுபடுறவன். 3வது உறவுகளை, இரத்த பந்தங்களை துண்டித்து வாழ்பவன். 4வது குறி சொல்பவன். 5வது தான் செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுபவன். இந்த 5 பேரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எப்படி இந்த வட்டிக்கு உடன்படுவது, வட்டி கொடுத்தவன், வட்டி வாங்கினவன், கணக்கு எழுதினவன், சாட்சி சொன்னவன், அத்தனை பேருக்கும் நரகத்தின் நடுப்பகுதி தயாராக இருக்குது, எல்லாருக்கும் தண்டனை சமம் சொல்லப்படுதோ, அதே மாதிரி மதுவை தயாரித்தவன், மதுவை விற்றவன், அதை கொண்டு போய் கொடுத்தவன், அதை வாங்கி குடிச்சவன், அதை ஊத்தி கொடுத்தவன், ஒவ்வொருத்தவனும் யார் அதை பிழிகிறார்களோ, அதை கொண்டு போய் கொடுத்தார்களோ, யாருக்காக அது கொண்டு போய் கொடுக்கப்படுகிறதோ, அந்த மது வாங்குறவன், விற்கிறவன், அத்தனை பேருக்குமான தண்டனை சமம். அத்தனை பேருக்கும் தண்டனை, இவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது, முழுமையாக சபிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இத்தனை பேருக்குமான தண்டனையோட பட்டியலை பார்க்கும்போது, இன்னைக்கெல்லாம் டாஸ்மார்க் ஊழியர்கள், மதுக்கடையில வியாபாரம் பண்ணக்கூடியவங்க போராட்டம் பண்றாங்க. 700 கடையை மூடிட்டீங்களே, நாங்க எங்க வேலைக்கு போறது அப்படின்ட்டு. இந்த இரையச்சம் இவர்களுக்கு இருந்திருந்தால், நாளைக்கு நம்ம இந்த மதுவுக்கு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கும்போது அப்படிங்கிற இரையச்சம் இருந்திருந்தா இவங்க போராடவும் மாட்டாங்க, இந்த வேலைக்கு போகவும் மாட்டாங்க. அதே மாதிரிதான்
மது ஃபேக்டரிஸ், இதை தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் வச்சிருக்க கொடுங்கவங்க முக்காவாசி பேர் அரசியல்வாதிகள். 90% பெரிய பெரிய தலைவர்கள். நாடு எப்படிப்பட்ட சாப கேட்டுல இருக்குன்னு பாருங்க. யார் இந்த நாட்டை மக்களை ஆட்சி செய்கிறார்களோ அதுல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தான் சாராயத்தை உற்பத்தி பண்றாங்க. அவங்க தான் வந்து டெண்டர் கொடுத்து கடைகளுக்கு அந்த சாராயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மக்கள்லாம் வாங்கி குடிச்சு நல்லபடியா வாழுங்க அப்படிங்கிற நிலைமை இங்க இருக்குன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு மோசமான உலகத்துல வாழ்றோம்னு பார்த்துக்கோம். மக்கள் எப்படி இருக்கிறார்களோ தலைவர்கள் அப்படித்தான் அமைவார்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இந்த மது அப்படிங்கிறது சார்ந்து போயிருச்சு. அடிப்படையில மனிதர்களுக்கு இரையச்சம் கிடையாது. மனிதர்கள் பலவீனமானவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள்னு காலமாக இருக்கு. 5000 ஆண்டு வரலாற்றை எடுத்தாலும் கூட வரலாற்றின் பக்கங்கள்ல வழிநெடுக கிடக்கு. ஆனால் அது எல்லாம் எப்போ சீர்திருத்தப்பட்டுச்சு அப்படின்னா இறை அச்சத்தினால். இறைவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். நரகத்தை கொடுப்பான், சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. இப்படியெல்லாம் இரையச்சத்தினால் ஆட்பட்ட மக்கள் அஞ்சி கொண்டு அதுல இருந்து வெளியே வந்தாங்க. எனக்கு இறைவனுக்கு அஞ்சுறது ஏதாவது இருக்குதா? இறைவனுக்கு அஞ்சுறதுங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம். போய் இறைவனை நேரில் சந்திக்கிற அன்னைக்கு பார்த்துக்கலாம். மனுஷன் மரணிக்கிற வரைக்கும் தன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறான். மரணிக்கிற வரைக்கும். அது குரானை மனப்பாடம் பண்ணாலும் சரி, குரானை தலைகீழா உருட்டி பரட்டினாலும் சரி, மார்க்க அறிஞனா இருந்தாலும் சரி, எடுத்து சொல்றவனா இருந்தாலும் சரி, நல்ல விளக்கம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குரானே தெரியாது, குரான்னா என்னன்னே தெரியாது, ஆனா நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன், எப்பயாவது வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போவேன், இப்படி ஒண்ணு அறிவின் சாரலில் இருந்தாலும் சரி, அறிவே அற்ற குரானுடைய வெளிச்சமே இல்லாம இருந்தாலும் சரி, எல்லா தரப்பினரும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. நாங்க நேரடியா பாக்குறோம். எங்களுக்கு வரக்கூடிய கவுன்சிலிங் கேசஸ், எங்களுக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ், பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கு வரக்கூடிய முஸ்லிம் பெண்கள் கொடுக்கக்கூடியது, எவ்வளவு பேர் குடிச்சிட்டு அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணி நரக கொடுமை இங்க வந்து கண்ணு முன்னாடி காட்டி கொண்டிருக்கிற எத்தனை மார்க்கம் பிடித்தவர்கள், எத்தனை குரான் மனனம் செய்தவர்கள், எத்தனை அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். எதை பெண்மணிக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வர முடியும்? அவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்க முடியும்? எல்லாரும் கேட்கக்கூடியது ஒரே விஷயமா தான் இருக்கும். எங்களை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு தங்குமிடத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. எப்படிங்க கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? அத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? சம்பந்தப்பட்டவர்கள் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மிக கடுமையான மிக மோசமான நிலைமையில் சிக்கி தவிக்கிற அந்த பெண்கள் அத்தனை பேருக்காகவும் நம்ம நிறைய பரிதாபப்படுறோம், கருணை கொள்றோம், அவங்களுக்காக நிறைய துவா செய்யறோம். அல்லாஹ் அந்த பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நீயே பாதுகாப்பாயாக. எவ்வளவு மோசமான ஒரு அடிமைத்தனம் தெரியுமா? வெளியில யாருன்று தெரியாத ஒரு பிள்ளையை அல்லது பக்கத்து வீட்டு பிள்ளையை குடிச்சு அக்கிரமம் பண்ணி அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை போக்சோல போடுறோம், வெளியில தெரிஞ்சிருது, பெரிய பிரச்சனையாகுது, மக்கள் சபிக்கிறார்கள், அவனை ஜெயில தூக்கி போட்டு தனிமைப்படுத்துறாங்க, அல்லது பல நாடுகள்ல தலையை வெட்டிடுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கணவன் என்ற பேர்ல குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்தி அந்த பெண்களை அக்கிரமம் செஞ்சு ஒரு நாளும் சித்திரவதை அப்படின்னு சில பெண்கள் வெளியே சொல்லுவாங்க, பல பெண்கள் வெளியே சொல்ல முடியாது. டே நீ படிக்கல, உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற கேள்வியினுடைய அடர்த்தியை விட எல்லாம் படிச்சு எல்லாம் மனப்பாடம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு இப்படி அயோக்கியத்தனம் பண்றியடா, நீ எல்லாம் என்ன கதிக்கு ஆளாவங்கிற கேள்வியின் அடர்த்தி மிக அதிகமானது. அப்ப எங்க இருந்து இரையச்சத்தை வந்து இங்க கொண்டு போய் எப்படி நடக்கும்? இரையச்சம் இல்லாத ஒரு சமூகம் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பாதிக்கு பாதி எக்ஸாம்பிள் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். பாதிக்கு பாதி எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னா அவங்க திருப்ப நமக்கு சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? நான் வந்து அல்லாவுக்காச்சு எனக்காச்சு, நீ குறுக்கல வராத. இந்த பதிலை எல்லாரும் ரெடிமேடா வச்சிருக்கிறாங்க. அது எந்த சீர்கேடா இருந்தாலும் சரி, இந்த பதிலை எல்லாம் ரெடிமேடா வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மிக மோசமான ஒரு நிலைமையில வாழ தொடங்கியிருக்கோம். பாதிக்கு பாதி மோசமாயிருச்சு. நான் இஸ்லாத்துக்கு வரும்போது முஸ்லிம்கள்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா நான் படிச்சிருந்த விஷயங்கள் எப்படி, நான் படிச்ச புத்தகங்கள் எப்படி, நான் படிச்ச சகாபாக்களுடைய வாழ்வியல் எப்படி, நான் இங்க உள்ள வந்து பார்க்கும்போது சாதாரணமா சிகரெட் பிடிக்கிற முஸ்லிம்கள், சாதாரணமாக குடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் அப்படிங்கிறத ரொம்ப சர்வ சாதாரணமா பார்த்தேன். அப்போ என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? 5 வக்து நல்லா தொழுகை தான் செய்யறாங்க.
எல்லாம் தெரியும். தெரியாதுங்கிறது ஒண்ணு கூட கிடையாது. என்ன காரணம் அடிப்படையில இரையச்சம் கிடையாது. நமக்கு மறுமை என்ற ஒன்று இருக்கு, அல்லாஹ்க்கு பதில் சொல்லணுமேங்கிற உணர்வெல்லாம் கிடையாது. அந்த உணர்வை எது மிஞ்சிருதுன்னா நப்ஸ் மிஞ்சிருது, மன இச்சை மிஞ்சிருது, உடல் இச்சை மிஞ்சிருது. அப்ப அவர்கள் என்னவாகிறாங்க? இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள், தன்னோட நப்சுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், இம்மையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள், தன்னுடைய இன்பத்தை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள். இப்ப தன்னுடைய இன்பத்துக்கு கட்டுப்பட்டு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இப்படி மதுவுக்கு அடிமையாகி வாழக்கூடியவர்கள், சிகரெட், புகைப்பழக்கம், கஞ்சா, பான்பராக்குன்னு இன்னைக்கு பட்டியல் மிக பெருசா போயிருக்கு. இந்த போதைக்கு அடிமையாக வாழக்கூடியவர்களுக்கு இறையச்சம், இறைவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் அப்படி இருக்காங்கன்னா உள்ளத்தின் அடுக்குகளுக்குள்ள போகவே இல்லை. உள்ளத்தின் அடுக்குகளுக்குள்ள இரையச்சம் போகவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே, இவர்கள் வாயளவில் ஈமான் கொண்டவர்கள், தொண்டையை தாண்டியவர்களுக்குள்ள ஈமான் போகவே இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. செய்ய வேண்டிய வேலை என்ன? நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி ஆக வேண்டும். குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்தணும். சின்ன வயசுல இருந்து அதை பிராக்டிஸ் பண்ணணும். பசுமரத்தாணி போல நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது சீரியல் பார்த்துக்கிட்டு, வெளியே புறம் பேசிக்கிட்டு, பணத்தை தேடி ஓடிக்கிட்டு, வீட்டு பிரச்சனையில மூழ்கிட்டு, கணவனோட பஞ்சாயத்துல இருந்துட்டு, கடைசியில் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நம்ம திருத்துறது ரொம்ப கஷ்டம். பசுமரத்தாணி போல ஒரு பசுமையான மரம் இருக்கு, அதுல ஆணி அடிச்சா ஈஸியா அடிச்சிடலாம், காஞ்ச மரத்துல அடிக்க முடியாது. முன்னோர்கள் இந்த உதாரணத்தை மிக தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பசுமரத்தாணி போல உங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்தே நீங்க வளர்த்து, அது தாயினுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அதனாலதான் தாயின் காலடியில் சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. சாதாரணம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றோம். இந்த வார செய்தி, கன்னியாகுமரி தக்கலை அரசு பள்ளியில பெண் பிள்ளைகள் எல்லாம் மது அருந்தினார்கள்னு ஒரு 3 பிள்ளைகள் கையில பாட்டில வச்சுக்கிட்டு சாப்பிடுற, டேபிள் பெஞ்சை போட்டு உட்காந்துக்கிட்டு சாப்பிடுற, நின்றுட்டு குடிக்கிற வீடியோ வைரலாகி வெளியாயிருச்சு. சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர், இது நாங்க பள்ளிக்கூடத்துல குடிக்கல, வீட்டுல தான் குடிச்சோம்னு பொய்யா எழுதி வாங்கி அவர்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி வெளியாகுது. ஆசிரியர்கள் பொய் சொல்ல தயாராக இருக்கிறார்கள், மாணவிகள் மது அருந்த தயாராக இருக்கிறார்கள், 2 பேரும் பெண்ணினத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது இங்க எவ்வளவு பெரிய சோதனைன்னு பாத்தீங்களா? என்ன இந்த சமுதாயத்தை எப்படி கொண்டு போறது? டேய், பசங்கள்லாம் குடிக்காதீங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை பிள்ளைகள் இங்க குடிக்க ஆரம்பிக்கிறதெல்லாம், நான் மட்டும் என்ன சளைச்சவளா, நானும் குடிப்பேன் அப்படின்னு வரக்கூடிய நிலைமை. சமத்துவத்தை எதுல காட்டுறது? என்ன சமத்துவத்தினுடைய பேணுதலை இங்க நம்ம விதைக்கிறது? இதையெல்லாம் பேசும்போது முற்போக்கு பேசக்கூடியவங்க வந்துடுறாங்க. அது அவங்கவுங்க உரிமை, அவங்க குடிப்பாங்க, எடுப்பாங்க, நீங்க யாருங்க கேட்கறதுக்கு, ஆணும் பெண்ணும் சரிக்கு சமானம் அப்படின்ட்டு வருவாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த நல்ல விஷயங்களை நம்ம விதைக்கணும். இந்த காணொளிகளை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க, பார்க்க சொல்லுங்க, நல்லோர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இதையெல்லாம் பகிருங்கள். மொத்தமே 83 பேர் பார்த்திருக்காங்க நேற்றுக்கு போட்ட காணொளியை. 4 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்துல, 3 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்துல, 82,000 பேர் இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்துல, மொத்தமே 80 பேர், 70 பேர், 100 பேர் பார்த்திருக்காங்க. யாராவது இதை பகிர்ந்திருக்காங்களான்னு பார்த்தா 2 பேர் பகிர்ந்திருக்காங்க. நன்மையான செய்திகள் வருகிற போது அதை நாம் கேட்போம், பிறருக்கும் பகிர்வோம். அதை யாராவது எங்காவது கேட்கிற போது அவனோட உள்ளத்துல ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டு திருந்திருவோம், நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். சொர்க்கத்துக்கு போனா அங்க நம்ம கேட்ட எல்லாமே கிடைக்குமாம்ல. அங்க போய் நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் அங்க உங்களுக்கு அத்தனையும் கிடைக்குமாம்ல. இப்படி நிரந்தரமான சொர்க்கத்துல போய் நிம்மதியா நம்ம வாழ்வோம், சந்தோஷமா இருப்போம், இந்த உலகத்துல நம்ம தடுக்கப்பட்டவற்றில இருந்து தடுத்து கொள்ளுவோம் அப்படின்னு ஒருவேளை இந்த மதுவை விட்டு விலகக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்கலாம். எனவே நல்ல காணொளிகளையும் நல்ல விஷயங்களையும் சீர்திருத்த செய்திகளையும் கேட்கிற போது அது நீங்களும் கேட்டு உள்வாங்கி உங்க பிள்ளைகளுக்கும் அதை கொடுத்து அதனுடைய செய்திகளை ஏற்றி வச்சு மற்றவர்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பகிருங்கள். நம்ம எதை பகிர்வோம்? சினிமா பகிர்வோம், நாடகங்களை பகிர்வோம், டபுள் ஆக்டிங்ல யாராவது நடிச்சா பகிர்வோம், நல்ல மேக்கப் பண்ணிக்கிட்டு யாராவது பேசுனா பகிர்வோம். அலங்காரத்திற்கு வாக்கப்பட்ட ஒரு சமுதாயமா நம்ம மாறிட்டோம். நம்மளுக்கு எதையுமே உள்ள இருப்பிலிருந்து உண்மைத்தன்மையோடு அதை எடுத்து வச்சா நம்ம கேட்கறது கிடையாது, அதை பகிர்றதும் கிடையாது, அதை பார்க்கறதும் கிடையாது.
நம்முடைய கடமை என்ன? இவற்றையெல்லாம் தாண்டி நம்முடைய கடமை என்னன்னு நான் எனக்கு சொல்லிக்கிறேன்னா, என்னுடைய கடமை எனக்கு இறைவன் கொடுத்த அறிவை, சிற்றறிவை கொண்டு ஏதாவது ஒரு நலவை நம்ம பதிஞ்சு வச்சுட்டு கடந்து போவோம். மரணத்திற்கு பிறகு யாருக்காவது அது பயன்படலாம், அல்லது நான் நினைச்சு வேலை செஞ்ச இதற்குரிய கூலியை இறைவன் எனக்கு தரக்கூடும். அதனால நம்முடைய கடமையை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனவே நீங்களும் உங்களுடைய கடமையை செய்யுங்கள். இறைவன் நாடினால் இந்த மது என்கிற சீர்கேட்டிலிருந்து இந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னா அரசு, தலைமை, அரசு சார்ந்த நடவடிக்கைகள் இதையெல்லாம் மிக 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 இதுக்கான ஒரு பெரிய தத்துவவியலோடு செயல்படணும். முதல்ல அவங்கெல்லாம் குடிக்காம இருக்கணும். அவங்கள யாரும் குடிபோதைக்கு அடிமையாகாதவங்களா இருக்கணும். ஏன்னா சீர்திருத்தம் செய்பவர்கள் தாங்கள் எதை பேசுகிறார்களோ அதை அவர்கள் செய்யாம இருக்கணும். அது பிறகு அவங்க அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அதில் நன்மை அடைய வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த போதை ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய பொறுப்பு அரசினுடையது. திருந்த வேண்டிய கடமை மக்களுடையது. அப்படி அதை பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவர்கள் தூய்மையானவர்களாக இருந்து இதை வைராக்கியமாக படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரணும். குறைச்சிக்கிட்டே வந்து அதுக்குடைய பரப்புரையும் செஞ்சுக்கிட்டே வரணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு. பள்ளி கல்லூரிகள்ல இன்னைக்கு எங்களாலெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்குள்ள போய் பணி செய்யவே முடியல. எப்ப நாங்க முஸ்லீம் ஆனமோ அப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து செல்ல முடியாத சூழ்நிலை. தொடர்ந்து 5 லட்சம் பிள்ளைகளை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தோம். தொடர்ந்து மதுவுக்கு எதிராக, போதைக்கு எதிராக ஆண் பிள்ளைகளையும் சந்திச்சு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த பிரச்சாரங்கள் முழுதும் தடை செய்யப்பட்டன. இறைவன் நாடினால் இந்த உலகத்துல நமக்கு பணி செய்யும் பாக்கியத்தை தரப்போறான், அது தேவையில்லைன்னா விற்ற போறான் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருக்கிறதுனால நம்ம லட்சியத்தை இதயத்துக்குள் வைத்து கொண்டு இறைவனிடம் பேசிக்கொண்டு கடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை கடினப்பட்டு கொண்டு வந்தாங்க. அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றியவர்கள் நபிநேசர்கள். ரபியுல் அவ்வல் மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துல தான் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். இந்த மாதத்துல தான் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்றார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்கும் பொழுது இந்த மாதத்துல நம்ம வைராக்கியமா ஒரு முடிவெடுப்போம். 1, நான் மது அருந்த மாட்டேன். 2, மதுவை அருந்துபவர்களுக்கு நான் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வேன். 3, அதை குறித்த பிரச்சாரத்தை மரணிக்கும் வரைக்கும் செய்வேன். 4, அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு யாராவது 2 பேருக்காவது நான் உதவி செய்வேன். இந்த 4 வைராக்கிய உறுதிமொழிகளை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூமின்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய சமூகத்தார், உம்மத்துக்கள் இதை நம்ம வைராக்கியமா எடுத்து இதை நம்ம செயல்ல கொண்டு வரணும். நான் எல்லாம் கேட்டுட்டேன், நான் எல்லாம் படிச்சுட்டேன், நான் எல்லாம் பேசிட்டேன், அது இல்லை, நான் முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணிட்டேன், அதுவும் இல்லை. பர்சனலா ஒவ்வொருத்தரும் இதற்கான செயல்களை கையில எடுக்கணும். சமுதாய செயல்கள்ல பங்கெடுக்கணும். ஏதாவது ஒரு வகையில பங்கெடுக்கணும். மரணிக்கிற வரைக்கும் பங்கெடுக்கணும். உறுதிமொழி எடுக்கணும். நம்மளால முடிஞ்ச மாற்றத்தை யாராவது ஒருத்தருக்கு செஞ்சுட்டு போனா கூட குர்ஆன் மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுக்குது. நீங்கள் ஒரே ஒரு மனிதருக்கு உதவி செய்வீர்கள் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உதவி செய்ததற்கு சமம் திருக்குர்ஆன். அதன் மீது நம்பிக்கை கொண்டு முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் நேசம் கொண்டிருப்பது உண்மை என்றால் இந்த பணியை மரணிக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு சிறு துளியளவிலாவது பரப்புரை செய்வேன், இதற்காக வேலை செய்வேன், சமுதாயத்தை மீட்பதற்காக போராடுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்தால் நாம் உண்மையிலேயே நபிநேசர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிப்பவர்கள் அப்படிங்கிறது உண்மையாகலாம். இறைவன் நாடினால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் தீவிரமாக இதற்கான விரிவான பிரச்சாரத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க இருக்கிறோம். நீங்க எல்லாரும் நம்மோடு சேர்ந்து பயணிக்க அன்போடு அழைக்கிறேன். மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்முடைய சொர்க்கத்துக்கான நிரந்தர வாழ்க்கை அமைய இறைவன் உதவி செய்வானாக, அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.